சாந்தி பாடம் சகனாவது. मुरुगनुक्कु अरोहरा. एक गुरु श्री स्कंद गुरुवे नमः. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः. गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां विधेये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. முருகப்பெருமானுடைய கருணையினால இன்னைக்கு 53வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். பாருங்க, நம்ம டே 1லேருந்து ஒவ்வொரு உபநிஷத்தாக படிக்கும்போது, சிரவணம் பண்ணும்போதும், அது நிறைவு பெறும்போதும் ஒரு உற்சாகமும் ஒரு மனநிறைவும் ஏற்படுது. அது ஒரு நம்பிக்கையை வளர்க்குது. இது ரொம்ப எளிய ஒரு விஷயமாக இருந்தாலும், எளிமையான யோகமாக இருந்தாலும், இந்த 6 தத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு முமுட்சுக்கு தேவையான தீர்க்ககாலின் நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரியன அப்படிங்கிற 6 வார்த்தைகளை கடைபிடிக்க முடியாதவங்க இந்த பயணத்தை தொடர முடியல. எத்தனையோ பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, பாராட்டுறாங்க. எத்தனையோ பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, பாராட்டுறாங்க, ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. ஞான யோகத்துக்கு வந்து இன்னும் தெளிவு பெறலை. அதான் குரு இல்லை, அதான் காரணம். ஒருத்தன் ஒரு யோகத்தை கண்டினியூ பண்ண முடியலைன்னா முதல் காரணம் குரு இல்லை. ஏன்னா குரு ஒருத்தவங்கிட்ட வந்துட்டான்னா அவன் அப்படியே பாதியில் நின்று போகிறதோ, பிரேக் ஆகிறதோ, பின்தங்குறதோ ஒரு நாளும் விடமாட்டார். அவருடைய பார்வையே போதும். டைனிங்குடைய திருமந்திரம் அமைச்சிருங்க, குருவின் பார்வை சிறப்பு அப்படின்னு. திருமேனி காணல், திருநாமத்தை சொல்லுதல், திருப்பார்வையில் படுதல், எல்லாம் திருப்பார்வை தான். அப்படி குரு இல்லை அப்படிங்கிற அறிவும் இல்லை. இன்றைக்கி நாயா பேயா எல்லாம் அலையிறான், என்னென்னமோ யோகம் சொல்கிறான், என்னென்னமோ செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல. ஆனால் அதை மீறியும் நம்ம ஏதோ ஒன்று தேட ஏதோ ஒன்று வந்து நிற்குதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கண்ணில் படுது, காதில் கேட்குறோம். நம்ம அந்த மார்க்கத்திலலாம் போகலை. அதுதான் பெரிய வரம். ஏன்னா குரு நமக்கு அவ்வளவு உயர்ந்த குரு கிடைச்சதுனால நம்ம ரொம்ப எளிமையாக, என்னை பொறுத்த வரைக்கும் மிக 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 எளிமையான ஒரு மார்க்கங்க ஞான யோகம். இதுக்கு மேலே வார்த்தை இல்லை. காது கொடுத்து கேட்குறதுக்கு என்னங்க கஷ்டம்? 1 மணி நேரம் உன்னுடைய உயர்வுக்காக ஒதுக்குறது என்ன கஷ்டம்னு கேட்குறேன். அறிவு இல்லை. அதனால் முதல்ல குருவை பிடிக்கணும். குருவை பிடிச்சா இறைவனை பிடிச்சதா அர்த்தம். நான் சொல்கிறேன், ஆனால் எழுதி வச்சுங்க. குருவை பிடிச்சிட்டிங்கன்னா, குரு உங்களை ஏற்றுட்டாருன்னா அவங்களுடைய ஹிருதயத்தில் இடத்த பிடிங்க, வாழ்க்கை அதுவே முக்தி கொடுத்துரும். இதுதான் சுருக்கம். மொத்த இந்த 52 உபனிஷத்து அடியன் கடந்து வந்ததுனால சொல்லக்கூடிய யோகிதை இருக்குது. குருவை பிடிங்க,
குரு வந்துட்டாங்க, அவங்க உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா 75% நீங்கள் பூர்த்தி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதை பற்றியும் கவலையே பட வேண்டாம், சந்தேகமும் பட வேண்டாம். தெரியுது நல்லா. இப்போ ஒவ்வொரு உபநிஷத்துக்கு ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ஸ் போடுறான். எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. இப்போ 2000 பேர் ரெகுலராக பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். எனக்கு இதான் ஒரு சந்தோஷம். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, சின்சியராக ஒரு 2000 பேர் ஃபாலோ 2250 பேர் கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணுறாங்க. அது பெரிய சந்தோஷம். இது டெக்னாலஜிக்கு அந்த வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும். இது ஒரு பெரிய வரமாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக தேடுறாங்க, இன்னும் அது வெளிப்படலை. இப்போ நம்ம லைவில் இருந்தோம்னா இன்னும் அது பிரகாசிக்கும். அடியன் லைவில் வரத்துக்கு விருப்பம் இல்லை. கடைசி காலம் வரைக்கும் இந்த முகத்தை காட்டவே தேவையில்லை. முருகன் முகம் பார்க்கட்டும் மக்கள். வருஷத்துக்கு ஒரு நாள் முருகனை தேடி இந்த சன்னதிக்கு வரட்டும். குரு பூர்ணிமா வரட்டும். என்ன கூட வந்து பார்க்க தேவை. வந்து அவரை பார்த்துட்டு நன்றி சொல்லணும். நன்றி சொன்னால் தான் அவனுக்கு முக்தி. நன்றி சொல்ல தெரியலன்னு சொன்னால் சுத்த விடுவார். இது எல்லாருக்கும் உள்ளது தான், தெரியாமல் இருக்கிறதுனால சொல்கிறேன். வேறு யாரும் இது மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு செய்ய மாட்டுறாங்க. சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா தானேங்க குழந்தை. இது கூட இன்றைக்கி என்னுடைய சிந்தனையில் அதான் உதிச்சுது. முதல்ல நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்குறீங்களோ சொல்லிக் கொடுக்கலையோ குருவை அறிமுகப்படுத்திடுங்க, இறைவனோட கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சுருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் விளக்கேற்றணும்னு நினச்சா குரு தத்துவத்தை, குரு மகத்துவத்தை எவ்வளவு எளிமையாக எவ்வளவு சீக்கிரம் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அந்த குழந்தை வாழ்நாள் இல்லை, இந்த வாழ்க்கை இல்லை, எந்த வாழ்க்கை எடுத்தாலும் அது மேன்மையான வாழ்க்கை வாழும். ஞான யோகம் இங்கேயே சித்தி பெறுது. எவ்வளவு சீக்கிரம் பிரம்மத்தோடு இணைக்க முடியுமோ. பிரம்மத்தோடு இணைக்க முடியாது. அது கோயிலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் இந்த உழவாரப்பணி திருப்பணிலாம் வெயில் மழையெல்லாம் பார்க்காதீங்க, அவன்கிட்ட ஒப்படைங்க. முதல் பாயிண்ட்டு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு 10 வயசுக்குள்ளே குருவனுடைய பார்வைக்கு கொண்டு போங்க. அவங்க பார்வை போதும், கடாட்சம் போதும். அவங்களோட பேச விடுங்க. அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது கற்றுக் கொடுங்க. இதுதான் நம்மளுடைய கல்ச்சர். அது ஒரு சயின்ஸு, இது ஒரு சத்தியம். இதான் நான் சிந்திக்கிற விஷயமா இருக்குது. அதனால் எவ்வளவு வேகமாக குழந்தைங்களை குருவோட சான்றோர்களோட அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. நஷ்டம் ஒன்றும் கிடையாது, லாபம் கோடான கோடி லாபம் இருக்குது. உங்கள் குழந்தை நல்லா இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க. அதான் இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சரி, அப்படி தொடர முடியல, கேட்க முடியல, 1 மணி நேரம் உட்காந்து கேட்க முடியல, சிந்திக்க முடியல. காரணம் புண்ணியமே செய்கிறதில்லை, சத்துவகுணத்துக்கே வர்றதில்லை. நான் ஓய்வாக இருக்கும்போது வேறு வேலை வெட்டி இல்லைன்னா நான் வரேன் அப்படின்னா உன் வாழ்நாள் ஃபுல்லாக கர்மா பிடிச்சிட்டு தொங்குது உனக்கு. கர்மாவுக்கு காரணம் காமம், காமத்துக்கு காரணம் அவித்யா. அவித்யானா இருட்டு. அவித்யாங்கிறது காரண உடம்பு, காமங்கிறது சூக்ஷ்ம உடம்பு, கர்மாங்கிறது சூழ உடம்பு. இந்த 3 உடம்புக்கு நெருப்பு வைக்கிறது தான் ஞானாக்னி. எங்கே நீ ஆரம்பிக்கிறியோ அங்கேயே கட் பண்ணிடும். இருட்டு இல்லைன்னா வெளிச்சம் தானே. உன்னுடைய ஸ்வரூபம் வெளிச்சம். நீ இருக்கிற இடம் இருட்டு. எங்கே இருக்க? ஜகத்தில் இருக்க. ஜகத்து இருட்டு, பார்த்துட்டோம். சிறைச்சாலை, அடிமை, வேலைக்காரன், பொய். ஒரு நாள் சிந்திக்கலையே, 50 வருஷமாக சிந்திக்கலையே. இந்த உபநிஷத்தால் இதெல்லாம் சிந்திக்க வைத்தது. ஸோ தெளிவு இருக்கணும். தெளிவாக செயல்பட்டால் எல்லா காரியமும் ஜெயமாகும். தெளிவு தான் டெக்னாலஜி. டெக்னிக்கல் ஷார்ட்கட்லாம் கொடுக்கும். படியான் செய்கிற காரியங்கள்லாம் 100க்கு 100% 27 28 வருஷமாக கரெக்டாக நடக்குதுன்னா தெளிவு வேறு ஒன்றும் இல்லை. எஸ் நோ டக்குன்னு 2 வார்த்தையில் முடிச்சிடுவேன். அதில் அப்படி இப்படி அதுக்கு காரணம் சொல்கிறது, காரியம் சொல்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். எஸ்ஸே நோ, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அது எவ்வளோ பெரிய நட்பில் இருந்தாலும் சரி, உறவில் இருந்தாலும் சரி, இதுதான் கேட்பாங்க, இது கேட்க மாட்டாங்கன்னு அவங்களே தெரியும்.
ஏன்னா ஒரு அந்யோன்யத்தை வந்து என்ன அர்த்தம்னா சில நேரத்தில் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய கருத்தை என்கிட்ட திணிப்பாங்க. அது தவறாக இருக்கும். அது அப்போ நம்ம சொல்லிவிடுவோம், எடுத்து அதை விட்டுடு, வேண்டான்னு விட்டுடுன்னு. மீறி செய்கிறாங்கன்னா அந்த ரிதத்தை உடைக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். எப்போல்லாம் ரிதத்தை உடைக்கிறாங்களோ அப்போ அவங்க வெளியேற்றப்படுகிறார்கள், தானாகவே வெளியே போயிடுறாங்க. இதுதான் கடந்து வந்த பாதை. ஸோ அதனால் இந்த பயணம் தொடர்றது இந்த ஆறு விஷயங்களை ஒரு முமுட்சு அவன் ஜீவன் முக்தனாகிற வரைக்கும், அவன் பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே நுழையிற வரைக்கும் கண்ணுங்கருத்துமாக டெய்லி நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய விஷயம் இது. இந்த 6 விஷயம் தீர்க்ககாலின் நிரந்தரிய பிரேக் இருக்கக்கூடாது. ஸ்ரத்தையா பக்தி நம்பிக்கையோட வித்யா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ, தபஸா கஷ்டம் இருக்க தான் செய்யும், நெருக்கடி இருக்க தான் செய்யும். யார் எந்த காரியத்தை கஷ்டம் இல்லாமல் செய்ய முடியும் சொல்லுங்கள்? அறிவு இருந்தால் உனக்கு கஷ்டம் இருக்காது. இதுதான் விஷயம். அறிவு இருந்தால் உனக்கு கஷ்டமே தெரியாது. கஷ்டம் இருக்கிறதே உனக்கு தெரியாது அறிவு இருந்தால். அதனால தான் வித்யாங்கிற வார்த்தையை சேர்க்குறாங்க. வித்யா தபஸா. வித்யா இருந்தால் தபஸ் பண்ணுறதே தெரியாது. வித்யா இருந்துச்சுன்னா தபஸ் பண்ணுறதே தெரியாது. ஏன்னா மேடு பள்ளம்லாம் எங்கே வரும் எங்கே போகணும்னு தெரிஞ்சிடும். அதனால் பிரம்மச்சரியன்னா போகம்னு அலையாமல் கொஞ்சம் போகத்தை ஒரு 25% வச்சுக்கிட்டு பாக்கி 75% கான்சன்ட்ரேஷன் ஒன்றில் நிற்கணும். அதுதான் அத்வைதம். வேறு என்ன அத்வைதம்னா இதுதான் சாரம். வேதத்தினுடைய சாரம் என்ன? அத்வைதம். அப்படின்னு என்ன இவங்க தொடரலையேங்கிறதுனால சொல்கிறேன். யூடியூப்பில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், முக்தி அடைய முடியாது. ஏன் உன்னால் கேட்க முடியல தொடர்ந்து? உனக்கு தான் யூடியூப்பில் எல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் கேட்க மாட்டேற? டெய்லி ஒன்று கேட்க வேண்டியது தானே, காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று. ஏன் கேட்க முடியல? ஏன் குருகிட்ட போகிறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? அகங்காரம் தடுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அகங்காரமும் அல்ப புத்தியும் தடுக்கும். போகவே மாட்டான், கடைசி வரைக்கும் போக மாட்டான். கடைசி வரைக்கும் அவரே 10வது பிரகாரத்தை சுற்றின்னு இருப்பார். என்ன சொல்லிச்சு அந்த ஒரு மந்திரத்தில்? முக்கியமான மந்திரம் அது. எப்படி தபஸ் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். நோன்னு சொல்லி யாகம் பண்ண, தர்மம் பண்ண, தானம் பண்ண, அதுக்கெல்லாம் கிடையாது. கை கட்டு வாய் போத்து சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ண, அதுதான் வழின்னு ஒரே வழி. சரணாகதிக்கு வான்னு சொன்னிச்சு. சரணாகதிக்கு நான் வரமாட்டேன், அதுதான் அகங்காரம். அன்றைக்கி நான் யாரையும் பார்க்க மாட்டேன், யார் காலையும் விழ மாட்டேன்னு இருக்கான்ல, அதெல்லாம் பகுத்தறிவு சுயமரியாதைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடைசி காலம் வரைக்கும் அசுர வாழ்க்கை தான் வாழும். தேவ வாழ்க்கை அதனால் வாழ முடியாது, முக்தியும் கிடைக்காது. அதனால் இப்படி நாம் 52 உபநிஷத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம்னு சொன்னால் மனித நிலையே கிடையாது. நீங்களும் சரி, அடியனும் சரி, மனித நிலையில் செய்யக்கூடிய காரியம் இல்லை. அப்படி ஃபில்டர் பண்ணி அப்படி இந்த கேட்டுக்குள்ளே விட்டுருக்கார். எல்லா எக்ஸாமினேஷனும் நீங்கள் கடந்து தான் வந்திருக்கீங்க போல், அது தெரிஞ்சுங்க. இப்போ கேட்குறது சிரமம்னா பேசுகிறது அதை விட 10 மடங்கு சிரமம். எனக்கு அப்படி தெரியலை, அது வேறு விஷயம். அப்படி இருந்தால் ஏக்தமாக இப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, எங்கே இருக்கக்கூடிய யோகத்தை பூர்த்தி பண்ணணும். ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது. இறங்குனா அதனுடைய ஆழம் என்ன, அங்கே வைரம் எங்கே இருக்குது, அமிர்தம் எங்கே இருக்குதுன்னு எடுத்துகிட்டு தான் வெளியில் வரணும். அதில் ஒன்று கையில் அடிபட்டிருக்கும், இங்கே ரத்தம் வரும், தலையில் ஸ்க்ராட்ச் இருக்கும், எல்லாம் இருக்கும். எத்தனையோ தடைகள் குறுக்க வரும். அதையெல்லாம் இந்த வாக்கு குருவனுடைய வாக்கு உன்னை கடக்க வைக்கும், தூக்கிட்டு வந்துடும் பாராச்சூட்டு மாதிரி. வந்திருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, சித்தி பண்ணணும். வெளியில் வந்தால் அமிர்தத்தோடு வரணும். மூழ்குனே ஏதோ ஒரு மீன் பிடிச்சிட்டு வந்தான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அமிர்தம் இதுக்குள்ளே இருக்குது. இனிமேல் வரக்கூடிய கிளாஸ்லாம்
ஆத்மானுபூதி, சத்தியானுபூதி, இறையானுபூதி தான் நோக்கமாக வச்சு பேச போகிறேன். சுவாமி என்ன எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுதான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சொல்லிட்டு பேசுகிறேன். அதனால் இந்த உபனிஷத்து 53வது படிக்கட்டில் இப்போ நாம் எத்தனை பர்சன்டேஜ் வெற்றி அடைஞ்சிருக்கோம்? 53% வெற்றி அடைஞ்சிருக்கோம். இது சந்தேகமே வேண்டாம். 53 உபனிஷத்து புரிஞ்சிச்சுன்னா 53 படிக்கட்டை நீங்கள் கடந்துருக்கீங்கன்னு அர்த்தம். 53 உபநிஷத்தில் 1வது நாள் ஃபஸ்ட்டு டே ஒன்று தவறாமல் வந்துடுவேன், அப்புறம் 3ஆவது நாள் வருவேன், அப்புறம் 9வது நாள் வருவேன், அப்புறம் 16வது நாள் வருவேன். அதுக்குள்ளே ஒரு உபநிஷத்து முடிஞ்சு வரும். அப்படி சொன்னவங்களாம் ஃபஸ்ட்லேருந்து கேட்கணும். ஆனால் நிச்சயமாக இந்த 53 உபநிஷத்தை இதே தான் தீர்க்காலே நிரந்தரியா ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரியத்தோடு உட்காந்து கேட்டீங்கன்னா உனக்கு முக்தி நிச்சயம், முக்தி நிச்சயம், முக்தி நிச்சயம். இன்னொன்று தேடி போகணும் அவசியமே இல்லை. எங்கே போனாலும் இது கிடைக்காது. இதுக்கு மேலே வார்த்தையும் இல்லை. எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கார். இறுதியாக ஒரு டைட்டிலில் பேச போகிறேன். அது ரத்தின சுருக்கமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அது புரியும். அது அப்புறம் பார்க்கலாம். அமிர்த தத்துவமாக எடுத்து பேச போகிறோம். அது அப்புறம் சரி. இன்றைக்கி 53வது உபனிஷத்தை தேஜோபிந்து உபனிஷத்தை முருகப்பெருமான் துவக்குகிறார். கிருஷ்ண யஜுர்வேதம் 6 அத்தியாயம். போன உபனிஷத்து என்னது? சுபால உபனிஷத்து 16 அத்தியாயம். அது இதில் 6 அத்தியாயம். 6 அத்தியாயம் கிருஷ்ண யஜுர்வேதம் 6 அத்தியாயம். எத்தனை மந்திரம் தெரியுமா? 473 மந்திரம். ஒரு நாளைக்கு 10 மந்திரம் பார்த்தா கூட விசாரம் இருந்தால் போகாது. விசாரம் இருந்தால் 1 வருஷம் இருக்கும், 1 வருஷம் ஆகும். விசாரம் டெய்லி விசாரம் இருந்துச்சுன்னா மந்திரத்தில் 1 வருஷம் ஆகும். விசாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 10 பார்க்கலாம், 5 பார்க்கலாம், 2 பார்க்கலாம், எது வேணாலும் பார்க்கலாம். 10க்கு மேலே போக மாட்டேன். விஷயம் இல்லாத விஷயத்தில் என்னத்தை சும்மா நான் ஓபிலாம் அடிக்க முடியாது. ஓபினா நான் ஏதோ ஒன்று பேசி வைக்க முடியாதுல்ல. அதனால் ஸோ கிருஷ்ண யஜுர்வேதம் 6 அத்தியாயம் 473 மந்திரம் இருக்குதுல்ல. விஷயம் என்ன? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். ஜீவனும் பரமனும் ஒன்று. ஜீவனும் பரமனும் ஒன்று. இது எப்படி அறியறது? குரு ராமகிருஷ்ணருக்கு விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி மொத்த வேதாந்தனுடைய சாரம் என்னன்னா குருன்னாராம். ஒரே வார்த்தை. சாந்தி பாடம் சகனாபவத்து அதையும் பார்த்துடலாம். எனது சிஷ்யர்கள் இந்த பாட்டை பாடுறாங்க. எதுக்கு சாந்தி பண்ணுறாங்க? சாந்தி எதுக்கு பண்ணுறாங்க? தடைகள், 3 தடைகள். இயற்கை தடை, பௌதிக தடை, ஆத்தியாத்மிக், ஆதி பௌத்திக், ஆதி தெய்வீக். ஆதி தெய்வீக்கு தான் இந்த மழை வெயிலெல்லாம். பௌத்திகனா உற்றார் உறவினை தடுப்பான். வேதா கிளாஸுக்கு போகாத, என்ன இப்போயே நீ சன்னியாசம்லாம் வாங்கிட்ட அப்படிம்பான். விபூதி போட்டேன்னு வச்சுங்க. விபூதியை பார்த்தோன்னே நம்ம கோசலராமன் விபூதி போட்டு எங்கே போனாராம். என்னப்பா இவ்வளோ விபூதி போட்டிருக்க, என்னப்பா ஆயிர போகிற, ஏதாவது ஆயிடுச்சு அவனுங்க என்ன விஷயம் இவ்வளோ போடுறீங்க? நான் அவங்க வீட்டுக்கு வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு. இதை ரோட்டில் எல்லாம் சொல்ல முடியாது, தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு. சில பேர் இவரை பார்த்துட்டு இவ்வளோ விபூதியை பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு போனாங்களாம். அதாவது திருமண் இடாமல் யாரையும் பார்க்கக்கூடாது, திருமண் இடாதவங்களையும் பார்க்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்காங்க பாருங்கள். அது ஒரு ஷார்ப்னஸ். அது ஒரு துல்லியமாக ஒரு கூர்மை. அது அவ்வளவு ப்ரீசியஸ் விஷயத்த ப்ரீசைஸாக பண்ணியிருக்காங்க. புரியுதா? ரொம்ப ஸ்பீட் அண்ட் அக்யூரஸின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப அக்யூரஸி தான் அது. திருமண் இடாமல் யாரையும் பார்க்காதன்னா காலையில் எழுந்தோடனே திருமண் போட்டுன்னு அர்த்தம், குளிச்சுட்டு. அதே மாதிரி திருமண் இடாதவங்களை யாரையும் பார்க்காதன்னா அவன்லாம் பாவிகள்னு அர்த்தம். அதானே அர்த்தம். அப்படி பார்த்துட்டீங்கன்னா 101 முழுக்கு காவேரியில் நீ முழுகணும். இது கர்ண பரம்பரை. யூடியூப்பில் இதை பேசியிருக்காங்க.
ராமானுஜ வரலாறுல இது வருது. புரியுதா விஷயம்? அதனால் இந்த சாந்தி பாடம் எதுக்கு? இறைவன் தடுக்கிறான் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. உன் கர்மா தடுக்கும். அவரை கூப்பிடுவார், எனக்கு வேலை இருக்கும்ப. அதான் இறைவன் தடுக்கிறது. பௌத்திகம் சொல்ல வேணாம், உற்றார் உறவினர் நண்பர்கள், ஏன்னா அவங்க தான் ஜெகத்குரு. அவனை பார்த்து நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிவு எடுக்கிற. நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள்லாம் யாரை பார்த்தேன்? முதல்ல உற்றார் உறவினர், எய்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், நண்பர்கள். எவனாவது அதில் சத்து இருக்கானா? ஒரு சத்தும் இல்லை. சத்து இல்லாத விஷயத்த நீங்கள் 300 பேரை நம்பரை வச்சுருங்க அந்த உங்கள் செல்லில். அதெல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க. நிஜமாக அதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா டெலீட் ஆகிடும். நான் வேணால் செஞ்சு காமிக்கிறேன். கொண்டாங்க செல்லை வருஷத்தில் வை. ஆமாங்க, உங்களுக்கு வயசு 50 ஆகுது. 50 வருஷமாக உங்களை ஒரு கோயிலுக்கு ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போகல, ஒரு குரு அவங்கள்ட்ட காமிக்கல, ஒரு சான்றோர்களை அழைச்சிட்டு போய் காமிக்கல, வாடா பூஜைக்கு வாடா உக்காடுறா அப்படின்னு சொல்லலை. அப்புறம் என்னத்துக்கு அவன்? அப்புறம் என்ன உங்கள் நட்பில் வந்து ஆடுது? வாசுவும் சரவணனும் ஒன்றா பிடிச்சவங்க படம் எடுக்கிறானுங்க பாருங்க. என்னது என்னென்னமோ எடுக்கிறாங்க. என்னத்த சொல்கிறதுன்னே தெரியல. இதுங்க இந்த ஜந்துக்கெல்லாம் போய் பார்க்கறதில்ல. எது போட்டாலும் பார்க்கும். நம்மளுக்கு என்ன போட்டாலும் பார்க்கும். சும்மா ஒன்றும் இல்லை, அந்த கோடி வாசல்லேருந்து இந்த தெருவுலேருந்து அந்த மெதுவாக நடந்து வராருன்னு வச்சுங்களேன், அப்படியே காமிச்சிக்கிட்டே இருப்பான். அவர் காலை காமிப்பான், இடுப்பை காமிப்பான், நெஞ்சை காமிப்பான், முதுகம் காமிப்பான், எல்லாத்தையும் காமிப்பான். நடந்து வராருன்னு வச்சுங்களேன், போயிட்டு அப்படி திரும்பி வரான்னு வச்சுங்களேன், அதை காமிச்சிக்கிட்டே இருப்பான். ஏன்னா வாக்கிங் போகிறாராம் அவர். புரியுதில்ல? இவன் ஒவ்வொன்று பார்த்துன்னு இருப்பான். ஓ அப்படியா, நடந்து போகிறாரா தலைவா, நடந்து போறியா, என்ன விஷயம்? அப்புறம் என்ன அர்த்தம்? அறிவே இல்லை. நல்லா வளர்த்துருக்காங்க, நல்லா வளர்ப்பு, அருமையான வளர்ப்பு. சரி, 473 மந்திரம் சாந்தி பாடம். சகனாபவத்து என்னது? சகனாபவத்து, அவர் எங்களை காக்கட்டும். யார்? குருவை, எங்கள் குருவையும் எங்களையும் சிஷ்யர்கள் பாடுறாங்க. சகனோ புனக்து, எங்கள் இருவரையும் புனக்து பரிபாலனம் பண்ணட்டும். சகவீரியம் கரவாவகை, எங்களுடைய ஆற்றல் உபயோகமாகட்டும். தேஜஸ்வினா அவதீதமஸ்து, எங்களுடைய தேஜஸை சித்தி அடையட்டும், பிரகாசிக்கட்டும். மா வித்விஷாக, எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முக்கியமானது தான் இது. ஆனால் குருவோட கட்டாச்சுன்னா போச்சு, இறைவன் கட் பண்ணி விட்ருவான். அப்புறம் 1000 குரு கிடைச்சாலும் கிடைக்க மாட்டாங்க. முதல்ல உனக்கு மனசு நிறைவு பெறாது. அது ஒரு சாபக்கேடு. குருவோட விரோதம் வர்றது பெரிய சாபக்கேடு. வேண்டாம், அது நினச்சி கூட பார்க்க வேண்டாம். சரி சரி, இப்போது விஷயம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் சாந்தி பாடம் சகனாபவத்து. என்ன சிறப்புனா, இதில் உயர்தர தியானம் பற்றி பேசப்படுகிறது. எதுக்கு உயர்தர தியானம்? தியானம் எதுக்கு? தியானம் எதுக்கு? தியானம் எதுக்குன்னா ஏகாந்தம். அல்டிமேட் கோல் தான் சொல்லணும். அனுபூதி அடையிறதுக்கு, ஆத்மானுபூதி, சிவானுபூதி, பிரம்மானுபூதி, சத்தியானுபூதி, இறையானுபூதி, அந்த அனுபூதி அடையிறதுக்கு. அனுபூதி அடையிறதுக்கு ஒரு ராக்கெட் இருக்குது, அதில் 3 என்ஜின் இருக்குது. விசாரம், தியானம், பார்த்து தான் சொல்லுவீங்களே, ஓங்கார். விசாரம் குருவோட பண்ணுறீங்க, தியானம் ஏகாந்தமாக உக்காரணும் 1 மணி நேரம். எங்கெல்லாம் தடை வருதோ அங்கெல்லாம் நீங்கள் நடுவுக்கு போகணும். ஸ்ட்ரைட்டாக நடுவுக்கு போகணும்னா ஓங்காரம் தியானம் பண்ணுங்கள். இன்னொரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்றைக்கி. இந்த ஓங்காரம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் தியானம் உட்காருங்க, பிராணாயாமம் பண்ணிட்டு தான் தியானம் உட்காரணும். பிராணாயாமம் எதுக்குன்னா அதுதான் இக்னைட் பண்ணுது அந்த என்ஜினை. 3 என்ஜினையும் ஆக்டிவேட் பண்ணுறது பிராணாயாமம் தான். உட்காந்து ஆரம்பத்திலே பூஜை மாதிரி பிராணாயாமம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓங்காரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் ஓங்காரத்தை ஒரு 5 முறையோ 10 முறையோ 11 முறையோ உங்கள் விருப்பப்படி சொல்லுங்கள். வாய் விட்டு சொல்லுங்கள். மனசில் சொல்கிறது தான் உத்தமம். முத ஸ்தூலம், அப்புறமா சூட்சுமம், அப்புறம் காரணம், அப்புறம் அமாத்திரா. 4 நிலைகளில் நீங்கள் போகிறீங்க. இந்த காரண உடம்பில் உங்கள் ஓங்காரம் முடியும். உள்ளே இருக்கக்கூடிய அநாகத்தம் அது ஸ்டார்ட் ஆகும்.
நாதம் அநாகதம்ங்கிறது அந்த உயிரினுடைய சப்தம். நம்ம வெளியில் ஓங்காரம் ஜபிக்கிறோமில்ல, அது ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் வரைக்கும் போகிறோம். காரணத்தில் நம்மளுடைய ஓங்காரம் முடியும். அந்த உயிர்லேருந்து வரக்கூடிய ஓங்காரம் நம்ம காதுக்கு கேட்கும். இப்போயே கேட்கும். இப்போயே நீங்கள் அந்த சூக்ஷ்மம் இருந்தால் இப்போயே நீங்கள் ஒரே ஒரு 60 செகண்ட், ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படி தியானம் பண்ணால் அந்த சவுண்டு வந்துடும். சவுண்டு கேட்கும். அந்த ஓங்காரம் கேட்கு சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. இப்போ அந்த ஓங்காரத்துக்குள்ளே நீங்கள் லயமாக அந்த ஓங்காரத்தை நீங்கள் உற்று கவனிக்க தியானிக்க அது அந்த பரம்பொருளோட போய் எங்கேருந்து வருதோ அதுக்குள்ளே எங்கேருந்து வருதோ அங்கே தானே போய் ஒடுங்கும். அது உயிரிலேருந்து டைரெக்டாக வர்றதுனால, முதல்ல வர்றதுனால, அதுவே முதல் அதுவே கடைசி. முதல்ல வெளியில் வர்றதுனால ஓங்காரம் தானே முதல்ல வரும். பிரதமஜாங்கிறது என்னது? பிராணன் தான் ஓங்காரம். பிராணன் இல்லாமல் ஓங்காரம் கிடையாது. சரி, இப்போ இந்த ஓங்காரத்தை உற்று நோக்க அது காரண உடம்புக்குள்ளே போகுது. காரண உடம்பு கடந்து எங்கேருந்து வந்ததோ அதுக்குள்ளே போகுது. இது தியானத்தில் ரொம்ப பொறுமையாக கவனித்து செய்ய வேண்டிய விஷயம். 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் ஆகலாம். ஆகட்டும், 5 ஹவர் கூட ஆகட்டுமே, தப்பு இல்லை. சத்தமே உங்களுக்கு கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்கள், சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். நான் இது மாதிரி சிந்தித்தது உண்டு. என்ன நமக்கு எல்லாருமோ சொல்கிறாங்களே, நமக்கு அப்படி ஓங்கார சவுண்டு வரலன்னு நினச்சது உண்டு. அந்த கொஞ்ச நாள்லேயே அந்த வாரத்திலே வந்துடுச்சு சவுண்டு. இப்போ நினச்சோன்னே வருது. நான் தான் அதை கவனிக்கிறதில்ல. நம்ம ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்புறமா அதை ஓங்காரம் கேட்குதா அப்படின்னு பார்த்தா ஓங்காரம் கேட்கும், நல்லா சத்தமாகவே கேட்கும். அப்புறம் நம்ம ஓங்காரம் நின்று போயிடும். இந்த ஓங்காரம் இருக்குல்ல, இந்த ஓங்காரத்தை நீங்கள் அமைதி நிலையில் ஓம்னா நீங்கள் ஜபிக்கிற அந்த சவுண்டு உங்கள் ஹார்ட் பீட்டோட கனெக்ட் பண்ணி விட்டுடணும். உங்கள் ஹார்ட் பீட்டை நீங்கள் கவனிக்கலாம். உங்கள் ஹிருதய துடிப்பு இருக்குல்ல, ஹிருதயத்தை தானே இப்போ நீங்கள் உத்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் தியானத்தில் அந்த ஹிருதய துடிப்பை கவனிக்கலாம். அது மெதுவாக அடிக்கிறது, ரொம்ப ஸ்லோவாக அடிக்கிறது, வேகமாக அடிக்கும், அப்புறமா ஸ்லோவாக அடிக்கும், அப்புறம் நிற்கும். 1 செகண்ட்ஸ், 2 செகண்ட்ஸ், 3 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ் நிற்கும், அப்புறம் திரும்ப அடிக்கும். அப்படி நிற்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ஓங்காரத்தை அந்த துடிப்போடு சேர்த்துட்டிங்கன்னா அதுவே அஜபா நிலையில் அது சொல்ல ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் உணர ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதோட கனெக்ட் பண்ணாமல் இருக்கோம். இந்த ஹார்ட் பீட்டோட கனெக்ட் பண்ணாமல் இருக்கும். நம்ம மூச்சு காற்றே நம்ம பார்க்க மாட்டோம்ல. மூச்சு விடுறோம் டெய்லி, ஆனால் மூச்சு காற்றை நம்ம பார்க்க மாட்டோம், உணரவும் மாட்டோம், சிந்திக்கவும் மாட்டோம். நீங்கள் அதெல்லாம் ரொம்ப சிரமம். அது வேண்டாம். ஹார்ட் பீட்டை கவனிக்கலாம், ஈஸியாக இந்த ஓங்காரத்தை அதோட கனெக்ட் பண்ணலாம். சொல்கிறது புரியுதா? இப்போ நீங்கள் ஹார்ட் பீட்டோட இந்த ஓங்காரத்தை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஓம்லாம் சொல்ல முடியாது. அது எப்படி ஓம் சொல்லுதோ அப்படி தான் சொல்லுவோம். அது ஒரு உன்னதமான நிலை. ரொம்ப வேகம் இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக இருக்காது, ரித்தமேட்டிக்காக இருக்கும். இப்போ ஹார்ட் பீட் எப்படி அடிக்குது? ஓம் 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 அப்படி அடிக்கும். ஹார்ட் பீட் அடிக்கிற மாதிரி 1 செகண்டுக்கு 2 துடிப்புன்னு நினைக்கிறேன். 2 செகண்டுக்கு 1 துடிப்பா? நாளைக்கு 72ன்னா அப்போ 1 செகண்டுக்கு 2. நான் சொன்னது கரெக்டு தான். 2 துடிப்பு, 2 1.5 துடிப்பு வச்சுங்க. அது இருந்துட்டு போட்டோம். இல்லை அற்புதமாக 1 செகண்டுக்கு 1 துடிப்புன்னாலும் பரவாயில்ல. இப்போ சொல்கிறது புரியுதா? ஓங்காரத்தை ஹிருதய ஹார்ட் பீட்டோட கனெக்ட் பண்ணிங்கன்னா அஜபா நிலையில் அது எப்போ எல்லாம் துடிக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக ஓங்காரம் சொல்கிறதா அர்த்தமாயிடும். இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போது இந்த ஆத்மானுபூதியில் முதல்ல நாம் இப்போ அறிவு அனுபவம் அனுபூதின்னு 3 வார்த்தை இருக்குது. அறிவுங்கிறது இந்த பொறிகள் இருக்குல்ல, 10 பொறிகள், அது மனதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குதில்ல. கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன், வாயால் பேசினேன்னு சொல்லுதில்ல. அதெல்லாம் கேட்குறது யாருன்னா அறிவு, மனம். மனதில் நீங்கள் கேட்டிங்கன்னா அது அறிவு, மனதில் அதை சிந்திக்கிறீங்கன்னா அது அறிவு.
ஒரு விபரத்தை அறிகிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, அது அறிவு. மனசில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒரு அறிவு. அதனால தான் அந்த ஞானேந்திரியம் வச்சாங்க. அறிவேந்திரியன்னு வச்சுருக்கலாம், ஞானேந்திரியம் வச்சுட்டாங்க. சரி இருந்துட்டு போட்டோம், ஏன்னா அந்த ஞானத்துக்கு கொண்டு போக போகுது. அப்புறம் இந்த மனதிலேருந்து ரிப்போர்ட் வந்து புத்திக்கு போகும். புத்தி வந்து அது விவேகமாக இது சரி இது தப்பு இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருதில்ல, அந்த அனுபவம் தான், அது பேர் அனுபவம். விவேக புத்தினால் நீங்கள், ஏன்னா ஏற்கனவே இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா அது அங்கே டக்குன்னு சொல்லிட்டு வேண்டான்றோம், அது பேர் அனுபவம். இந்த நடந்த மனசை அறிஞ்ச அறிவில் நடந்தக்கூடிய விளைவு இருக்குல்ல, அதை பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அறிவு. அந்த அனுபவத்தை அறிவுனால் கிடைச்ச சுகதுக்கத்தை பதிவு பண்ணி வச்சுருக்கோம் சித்தம். அந்த பதிவோடு இந்த அறிவு தொடர்பு கொண்டு இது வேண்டாம் வேணும் நிர்ணயம் பண்ணும், அது பேர் அனுபவம். மனதால் அறியறது அறிவு, புத்தியால் அறியறது விவேகம் அல்லது அனுபவம். இந்த இது வரைக்கும் தான் நீங்கள் சூக்ஷ்ம உடம்பு. இந்த உபாதியெல்லாம் நீக்கிறீங்க. ஞானேந்திரியம், பொறி, புலன், மனம், புத்தி இதெல்லாம் நீங்கள் நீக்கி இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை, இதுதான் நான் சொல்கிறது யாருன்னா இந்த சித்து சட்டையெல்லாம் இல்லாமல் பியூராக இருக்குல்ல, கான்சியஸாக இருக்குல்ல, அது பேர் சித்து அல்லது உயிர். அது அறியறது தான் அனுபூதி. புரியுதா? அது வெளியில் வந்து அறியாது, அது உள்ளே போய் அறியும். வெளியில் வந்தால் புத்தி மனம், உள்ளே போனால் சித்து சத்து. இது புரியுதா? இப்போ இந்த சித்தானது சத்தோடு சேர்ந்தா அனுபூதி, சித்தானது புத்தியாக மாதிரி சொசைட்டியோடு சேர்ந்தா அனுபவம் இல்லது அறிவு. அது புரியுதா? அதனால் அறிவு, அனுபவம், அனுபூதி. இப்போ நெருப்பு சுடும் அப்படின்னு சொன்னால் அது இது எது செய்யுது? மனம்தான் செய்யுது. அதை மனம் நெருப்பு சுடுங்கிறத ஒருத்தவங்க சொல்கிறாங்க, கேட்கல. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்க, வண்டியில் வேகமாக போகாத, ரைஸ் பண்ணாது, ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாங்க. செஞ்சால் என்ன அப்படின்னு மனம் நினைக்கும், செய்யும். கீழே விழுந்து ஸ்க்ராட்ச் ஆகி கால் உடஞ்சிக்கு 6 மாதம் நொண்டி நடக்குன்னு வச்சுங்க. அப்புறமா அது செய்யுமா? அது இந்த நொண்டி நடக்கிற பெயின், ட்ரீட்மெண்ட்டு, அந்த ஸ்டெம்ப் வச்சு கட்டினது, சாப்பிட முடியாமல் அவஸ்தைப்பட்டது, ரொம்ப அவஸ்தைப்பட்ட அந்த அவஸ்தையெல்லாம் அறிஞ்சு ஒரு அனுபவம் வச்சுருக்கல, அது பேர் அறிவு. அதுதான் அறிவு. அறிதல், புரிதல், தெரிதல், இதெல்லாம் என்னது? இந்த ஆமாம், அறிவில் நிற்குது. அதே சித்து தான் வெளியில் போனால் இப்படி, உள்ளே போனால் அனுபூதி. ஒரே வார்த்தை தான், உள்ளே ஒன்று தான் இருக்குது. எது? சத்து. இப்போ அனுபூதினா என்ன? சித்து சத்தை அறிவது. அதனால தான் இந்த அறிவு நிலையினால், மனநிலையினால் நீ அதை அறிய முடியாதுன்னு சொல்கிறது. அதை கடக்கணும். நீ சைத்தன்யமான நிலைக்கு நீ போகணும். எல்லாத்தையும் நீ விடணும். எல்லாத்தையும் விடணும்னு இல்லை, நீ ஏகாந்தமாக உட்காந்து உள்ளே பயணிச்சின்னா ஒரு நிலையில் மனமாக இருக்கும், ஒரு நிலையில் புத்தியாக இருக்கும், அப்புறம் எண்ணங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ சைத்தன்யமாக ஆகிடுவாய். ஒரு எண்ணமும் இல்லாத நிலை தான் என்னது? சித்து ஸ்வரூபம். அமைதி அனுபவிக்குதா? தியானத்தில் அமைதி அனுபவிக்குதா? அப்போ அது சைத்தன்யமாக இருக்குது. அன்பு அனுபவிக்குதா? அப்போ அது சைத்தன்யமாக இருக்குது. ஆனந்தத்தை அனுபவிக்குதா? அது சத்தாயிடுச்சு. ஆனந்தந்தான் இறுதி. நீங்கள் அறிவு இருந்தால் தான் அன்பு புரியும், அன்பு இருந்தால் தான் ஆனந்தம் புரியும். நீங்கள் அமைதிங்கிற நிலை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் அன்பு அறிய ஆரம்பிக்கிறீங்க. அறிவை கடந்து சர்வஜ்ஞ நிலையை கடந்து அமைதி அனுபவிப்பீங்க. அமைதியில் தான் அன்பு புரியும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் நாம தான். எல்லாருக்குள்ளே யார் இருக்கிறானோ அவன் தான் நமக்குள்ளே இருக்கிறாங்கிற அறிவும். அப்போ நாம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கோம். ஆமாம், அது உண்மை தானே, அதை மறுக்க முடியாது. நேற்று பார்த்தோமே, மனம், புத்தி, அகங்காரம்லாம் பார்த்தோமே, எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இப்போ எல்லா ஆத்மாவும் ஒன்றுன்னு சொன்னது எப்படி? எல்லா ஆத்மாவும் ஒன்றுன்னு சொன்னமா இல்லையா? எல்லா ஆத்மாவுக்கும் எல்லா சிம் கார்டுக்கும் ஒரே நெட்வொர்க்கு தான்.
எல்லா சிம் கார்டும் ஒரே கம்பெனியோடைய தான், ஒரே ப்ராடக்ட்டு தான், ஒரே குவாலிட்டி தான், ஒரு மாற்றமும் இல்லை. நாமமும் ரூபமும் தான் மாறுது. ரூபமும் மாறலை, நாமமும் மாறுற, நம்பர் தான் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மாற்றி போடுறாங்க. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் ஒன்றில் கொண்டு வந்து இணைக்க முடியுதா இல்லையா? இப்போ நேற்று பார்த்த மனம்ங்கிற பிரம்மாவும் புத்திங்கிற விஷ்ணுவும் உயிர்னு சொல்லக்கூடிய அல்லது உணர்வுன்னு சொல்லக்கூடிய ஈசனும் ஒருத்தன் தானே. வெளியில் வர அவன் மாறுறான், உள்ளே போக போக மாறுறான். பெட்ரூமில் இருக்கும்போது கணவர், பெட்ரூம் விட்டு தூங்கி எழுந்து வெளில வந்தோடனே அப்பா, அவரே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அவங்க அப்பா அம்மா பார்க்கும்போது அவர் மகன், வெளியில் வந்துட்டு அவர் ஒரு டீச்சரோ ஒரு இன்ஜினியரோ யாரோ ஒரு ஆஃபீஸராக இருக்கார். ஒரே ஆள் தானே. இப்போ இந்த மனம், புத்தி, அகங்காரம் இல்லை உணர்வு அல்ல உயிர் எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இதுதானே இருக்குது. வேறு என்ன இருக்குது? எல்லாருக்கும் உயிர் இருக்குது. உயிர் இருந்தால் சைத்தன்யம். 84 லட்சம் யோனிகளும் அதை தான் உங்களுள்ளே இருக்கிறது தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்குதுன்னு சொல்கிறது. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஜீவன் முக்தன் ஆகிட்டீங்கன்னா, இப்போ எனக்கெல்லாம் எப்படி பொண்ணு, பெரிய பொண்ணு சொன்னான், அப்பாவுடைய ஆக்டிவிட்டீஸில் எது ஒன்று சிந்திக்க வைக்கிதுன்னு ஒரு நாள் கேட்டேன். திடீர்னு கேட்டேன். எப்போயாவது கேட்பேன், லீடர்ஷிப்பு இவ்வளோ பேர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான். நான் கேட்டேன், அவன் சொன்னான் இது மாதிரி லீடர்ஷிப்பு அப்படிங்கிறது. ஆமாம், லீடர்ஷிப்னு ஒரு தலைமை குணங்கிறது ஒரு சிறப்பு, அது தனிச்சிறப்பு. அது லீடர்ஷிப் தலைமை ஏற்கிறதுங்கிறது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இல்லையா? அதெல்லாம் கடந்து தான் தலைவர்கள் ஆகுறாங்க. நம்ம பெருந்தலைவர் ஆகணும். ஒரு சின்ன ஒரு 1000 பேருக்கு ஒரு லீடர்ஷிப்பு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? இப்போ 2000 பேர், 1000 பேரை தாண்டி 2000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? அங்கீகாரமாக ஆத்தென்டிக்காக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 2240 பேர் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க. முதல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றது, சிஷ்யர்கள் வர்றது தான் சேலஞ்சு. அதுக்கப்புறம்லாம் தானாக நடக்கும். புதுசாக என்ன பேச போகிறேன்? நான் இதே தான் பேசிகிட்டு இருக்க போகிறேன். இதே தான் என்னது, இறைவனையே பேசிகிட்டு இருக்க போகிறேன். வித்தியாசம் புரியுதா? எல்லாருக்குள்ளேயும் ஒன்று தான் இருக்குது. அப்போ இந்த 1000 பேர் சொல்கிறேன்ல, 1000 பேரும் என்னுடையவங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், இந்த 2000 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த 2000 பேருக்கு முக்தி நிச்சயம்னு நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. எனக்கு பூரணமாக இருக்குது. அவங்களுக்காக சங்கல்பம் இருக்குது, அவங்களுக்காக பிரார்த்தனை இருக்குது, அவங்களுக்காக தபஸ் இருக்குது. எனக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. சாமி எனக்கு கொடுக்காது ஒன்றுமே இல்லை. அவரே கொடுத்துட்டார். அது ஒன்று போதும் எனக்கு. நான் அடைஞ்ச ஒன்று அது ஒன்று போதும். சந்தோஷம் இதில்னா இந்த அடியார்கள் முக்தி அடைஞ்சால் சந்தோஷம். நம்மளால் கொடுக்க முடியும், அடியனால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதுவே இந்த 1400 ஆடியோ போதும். இப்போ அனுபூதிக்கு வேறு தனியாக பேச போகிறேன். இது புரியுதா? எல்லாரும் நமக்குள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன். இந்த 2000 பேரும் அடியனுக்குள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன். எனக்கு என்ன உணர்வோ, எனக்கு என்ன சந்தோஷமோ, எனக்கு என்ன ஆனந்தமோ அது அவங்களுக்கு போய் சேரணும். இதுதான் அடியனுடைய சங்கல்பம், பிரார்த்தனை, உழைப்பு, என்ன வேணால் சொல்லிங்க. நேற்றே முந்தானால சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆடியோ ஒழுங்காக கேளுங்க. இப்போ இவங்கெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறதா ஃபீல் ஆச்சா? இப்போ இந்த முக்தி அடைகிறவங்களுக்குள்ளே நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா? அதான் பிரம்மம். வேறு என்ன? இதுக்கு மேலே என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும்? அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்துச்சுன்னா காரியம் ஜெயமாயிடுச்சுன்னு அர்த்தம். நம்பிக்கை வந்தால் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க, லெஃப்ட் ஆகிடுவாங்க. 2000 பேர் இருக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னொன்று சொல்லட்டுமா? 2 லட்சம் பேர் பார்த்தா தான் 2000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவான். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவானா? இனிமேல் வரக்கூடிய வகுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குறவன் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவான். ஏன்னா அனுபூதி பற்றி பேச போகிறோம். அனுபூதி பேசுகிறவங்க ரொம்ப ரேர். நம்ம பேசுவோம். எதை யாருமே பேசலையோ அதை நம்ம பேசுவோம். யார் எல்லாத்தையும் மறைச்சாங்களோ அதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். யார் எல்லாத்தையும் ஸ்க்ரீன் போட்டாங்களோ இந்த ஸ்க்ரீனுக்கு நம்ம நெருப்பு வைப்போம். யார் இது முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை நம்ம முடிச்சு வைப்போம். புரியுதா?
அப்போ எல்லாருக்குள்ளேயும் எல்லோரும் எனக்குள்ளே முதல்ல வந்துட்டாங்க 2040 240 பேர் எனக்குள்ளே வந்தாச்சு. வந்தவங்களை என்ன பண்ணணும்? சுவாமி சரணாகதி பண்ணவங்களை என்ன பண்ணுவார்? இல்லை நான் பிஸியாக இருக்கேன், விலகி போனால் சொல்லுவார். சுவாமி என்ன பண்ணுவார்? எல்லாருக்கும் முக்தி கொடுப்பார், சித்தி கொடுப்பார். இது யார் என்னன்னா முருகப்பெருமான் எண்ணம் தான் நம்ம எண்ணம். எண்ணமும் இயக்கமும் முருகப்பெருமான் சொன்னோம்ல, அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ எல்லாருக்குள்ளேயும் நாம் இருக்கோமா? நமக்குள்ளே எல்லோரும் இருக்காங்களா? அதான் பிரம்மம், அதான் ஜீவன் முக்த நிலை. இதனால் என்ன கிடைக்கும்? ஆனந்தமாக இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் நீங்களும் ஆனந்தமாக இருப்பீங்க, நானும் ஆனந்தமாக இருப்பேன். புரியுதா? ஆனந்தத்துக்கு முன்னாடி அன்புன்னு ஒன்று இருக்குது. அன்பு இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் அது போய் சேரணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. அறிவு வந்த பிற்பாடு தான் எல்லாருக்குள்ளேயும் நாம தான் இருக்குமா. அப்போ அவங்க நம்மளை திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க. திட்டுனாலும் நமக்கு அது உரைக்குமா? உரைக்காது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்களும் திட்ட மாட்டீங்க, ஏன்னா உங்கள் குழந்தைங்க. அவங்களும் உங்களை திட்ட மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு குருஸ்தானத்தில் இருக்கீங்க. இதுதான் அன்பு, அறிவு, ஆனந்தம்னு சொல்கிறது. ஒரு நாளைக்கு எல்லோரும் குரு பூர்ணிமா அன்றைக்கி முருகனை பார்க்க போகிறோம் வச்சுங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இருக்குமா? இருக்காது. ஆசீர்வாதம் தான், நன்றி கடன் தான். வேறனா இது ஒரு முக்கியமான நாடிங்க. அது நீங்கள் பாக்கியெல்லாம் கற்றுக்கிறதெல்லாம் அப்புறம் உங்கள் எலிமூலையை வச்சுக்கிட்டு என்ன வேணால் பண்ணுங்கள். உங்கள் எலிமூலையெல்லாம் வாசலே கழட்டி வச்சுருங்க, அதான் நல்லது. இந்த சந்திரசேகர் தசாங்க கொடுக்குறான்னு, உங்கள் கிளாஸ் ஒரே வைப்ரேஷன், பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கு, நான் வரேங்கிறான். நான் வாடான்னு ஒரு காலத்தில் சொன்னால் வரல, கேள்றான்னா கேட்கல, இப்போ நான் வரேங்கிறான். என்னான்னு தெரியல. ஒரு நாள் வந்து தசாங்கம் வச்சுட்டு போனான்னா அவ்வளோ வைப்ரேஷன் இருந்துச்சாங்க சொல்கிறான். அதனால் விசாரம், தியானம், ஓங்காரம், அறிவு, அனுபவம், ஆனந்தத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. அறிவு, அனுபவம், அனுபூதியும் ஆனந்தமும் ஒன்று. இப்போ நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கிறீங்கன்னா இறைநிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அன்பு உள்ளேருந்து பொங்குனுச்சுன்னா நீங்கள் இறைநிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைகிட்ட மட்டும் பொங்குறது இல்லை, எல்லாருக்கிட்டையும் பொங்கும். புரியுதா சொல்கிறது? அப்போ உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, கட்ட முடியாது, எந்த கயிறும் கட்ட முடியாது. அதனால் 3 என்ஜின் உள்ள ராக்கெட்டு தான் இப்போ நாம் கையில் எடுத்துருக்கிற ஃபார்முலா. தியானத்தில் சச்சிதானந்தமே குறிக்கோள், அதாவது ஆனந்தமே வாழ்க்கை குறிக்கோள். குரு, சித்த, யோகி, ரிஷி அவங்களுடைய போக்கு, குறினா குறிக்கோள், கதி, இறுதி லட்சியம் எல்லாம் என்னது? தியானம்தான். ஒன்றை சிந்திக்கிறது. என்ன தியானம்னா என்ன? அதோட தொடர்பில் இருக்கிறது. யாரோட தொடர்பில் இருக்கிறது? சத்தோட தொடர்பில் இருக்கிறது. அதான் தியானம். சத்தோட தொடர்பில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சாலே அது தியானம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உட்காரணும் தான் அவசியம் இல்லை, உட்காந்தா சிறப்பு, சீக்கிரம் கைகூடும். தியானமே ஸ்வரூபத்திற்கு அழைத்து செல்வது. யார் ஸ்வரூபம்? ஆனந்தந்தான் ஸ்வரூபம். எங்கே இருக்கு? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நீ துக்கமாக இருக்க? நான் அவரோட தொடர்பு கொள்ள, இந்த பணத்தோட, இந்த அமிர்தத்தோட தொடர்பு கொள்ள, அந்த பொக்கிஷத்தோட தொடர்பு, அது ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா உங்களை புத்தி எங்கே வெளியில் வச்சிடுச்சு. புத்தி, மனம், பொறி, புலன்கள், பொருட்கள் தான் இப்போ முக்கியம். பைத்தியம்லாம் என்ன பண்ணோம்? பைத்தியம்லாம் அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், அதுவும் குப்பை தான். நீ தேவையானதே அதிகமாக சேர்த்து வச்சுருக்க, அதுவும் குப்பை தான். உனக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? அது கனவுல இருக்குது, நீ நனவுல இருக்க. அதனால தான் கனவும் நனவும் ஒன்றுன்னு சொன்னேன். பின்னாடி பேச போகிறேன், நிறையா பேச போகிறேன். தியானத்திற்கு ஆதாரம் விசாரம். தியானம் பண்ணணும்னா அறிவு இருக்கணும். தியானத்தில் உட்காரணும்னா, தியானத்தில் உட்காந்து எல்லாருக்கும் என்ன கற்பனைன்னா, தியானம்னா ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணக்கூடியது. மிராக்கிள் பண்ணோம். தியானம்னா சுவாமியை தரிசனம் பண்ணலாம். தியானம்னா வாழ்க்கை மாறும்.
தியானம்னா அமைதியான வாழ்க்கை வாழலாம். ஆமாம். தியானம்னா ஃபோக்கஸ்டாக வேலை செய்யலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆஃபீஸில் சைன் பண்ணலாம். ஆமாம். இதெல்லாம் எப்போ நீங்கள் உக்காந்து 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ டெய்லி ப்ராசஸை பாது, அது ஒரு வாழ்க்கை நெறி. அது என்னமோ தியானம் பண்ணால் உடனே பண்ணி உடனே முருகப்பெருமான் வந்து மயிலோட வந்து இவருக்கு நம்ம பாமன் சுவாமிகள் மாதிரி இந்த தியானத்திலிருந்து எழுந்து வா, உன் தவத்தை மெச்சினேன், உனக்கு என்ன வர வேணும், 1000 கோடி வேணுமா? முதல்ல அதான் கேட்பான். எல்லார் மைண்ட்லேயும் இப்போ 1000 கோடி தான் இருக்குது. என்ன பண்ணுவாய் மகனேன்னா, நான் அப்புறமா சொல்கிறேன், நீ முதல்ல பணத்தை கொடு. நடக்கும், 1 by 1 நடக்கும். அதனால் தியானத்தை பூஜை போல் செய்ய வேண்டும். சரி, தேஜோனா என்ன, தேஜோ பிந்துனா என்ன? சீர்ஷக டைட்டில் பற்றி ஒன்றுமே சொல்லலையா? நான் தேஜோனா அக்னி, தேஜஸ்னா வெளிச்சம், அக்னி வெப்பமும் வெளிச்சம்னு சொல்கிறோம்ல, வெப்பமும் வெளிச்சமும் அதில் பிந்து ஒரு ட்ராப் எடுத்து இங்கே தெளித்து விடுது. இப்போ நெருப்பு ஒரே ஒரு ட்ராப்பு பீரோவில் வச்சுக்கிறேன், ஒரே ஒரு தீக்குச்சி கொளுத்தி வச்சிடுறேன், நீ வேஸ்ட்டாக அதை வச்சுருக்க, கொஞ்சம் நேரம் பளிச்சுன்னு எரியும், பளபளன்னு இருக்கும், வெப்பமும் வெளிச்சமும் நீ அனுபவிக்கலாம், பிராணசக்தி கூடும் அப்படின்னு வச்சு விடலாமா? ஒரு பிந்துனா என்னது? ட்ராப் ஆஃப் ஃபயர். ட்ராப் ஆஃப் வாட்டர் தான் சொல்ல முடியும், ட்ராப் ஆஃப் ஃபயர் சொல்லுது அது. தேஜோ பிந்து, வெப்பமும் வெளிச்சத்தில் ஒரு, புரியுதா? அதனால் தேஜோ பிந்து உபனிஷத், வெளிச்சம், பிரைட்னஸ் உள்ள அந்த பிரைட்னஸ் யார்? அது உங்கள் உயிர். அதுக்கு அர்த்தம் வந்து உயிர்னு அர்த்தம். தேஜ்னா என்னது? அக்னி. உங்களுக்குள்ளே இருக்கிறது எப்படி இருக்கு? அக்னி சுடராக இருக்குது. ஒரு விளக்கெரின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? உள்ள ஒரு ஹிருதயம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஆகாயம் இருக்குது, ஒரு குகை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஆகாயம் இருக்குது, அதில் ஒரு வெளிச்சம் ஸ்டார் சூரியன் மாதிரி இருக்குதுன்னு சொன்னதா இல்லையா? அந்த சுடர் தான் தேஜோ. தேஜோங்கிறதுக்கு இன்னும் பல அர்த்தங்கள். க்ளோரியஸ், பிரில்லியன்சி, கிளாமர், ஸ்ப்ளெண்டர், நெக்டார், பிரைட்னஸ், தீப்பொறி, உயிர், சித்து, ஆத்மா. இதெல்லாம் என்னத்துக்கு? தேஜுக்கு உள்ள அர்த்தம். சரி, முதல் மந்திரத்துக்கு போயிடலாம். முதல் மந்திரத்தில் ஓம் தேஜோ பிந்துகு பரம் தியானம் விஸ்வாத்மா ஹிருதி சம்சிதம் ஆணவம் சாம்பவம் சாந்தம் ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரம்சயத்து எத்து. இது அதில் ஓங்காரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஓங்காரம்னா என்ன? பிரம்மம். டைரெக்டாக சொல்லிடலாம். இனிமேல் வந்து அகரம் உகரம் மகரம் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். ஓங்காரம்னா நேராக பிரம்மம். இப்போ நீங்கள் யாரை கூப்பிட்டா யார் வருவாங்க? யாராவது ஒரு பேர் சொல்லுங்கள், அவங்க வருவாங்க. ஓங்காரத்தை கூப்பிட்டா சுவாமி வருவாங்க. ஓங்காரத்தை கூப்பிட்டா எல்லா கடவுளுக்கும், அதாவது நிர்குண பரபிரம்மத்துக்கும் அது பொருந்தும், சகுன பரபிரம்மத்துக்கும் பொருந்தும். இப்போ காமாட்சி கூப்பிடணும், அம்பாலை ஓம் காமாட்சின்னு கூப்பிட வேண்டியது. மீனாட்சி அப்படின்னு மீனாட்சி கூப்பிட வேண்டியது, ஓம் மீனாட்சி. கிராமத்தில் ஏ கௌசிக்கு அப்படி கூப்பிடுவாங்க கிராமத்தில். இப்போ செல்லு போட்டுருவாங்க, வாசலில் நின்னா கூட செல்லுலே சொல்லிடுவாங்க. அந்த காலத்தில் அதுக்கு ஏ போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? செல்லு ஓம் போடுறோம், நம்ம ஓம் போடுறோம். ஓம் தேஜோ பிந்துகு, ஓம் உயிரே ஆத்மாவே, பரம் தியானம் ஆத்மாவே பரம தியானம். ஆத்மாவை தியானிப்பதே மேலானது, ஆத்மாவை கவனிப்பதே மேலானது. ஏன்? அப்போ தான் அறிவு வரும். அறிவு வந்தால் அன்பு, அன்பு வந்தால் ஆனந்தம். இதே திரும்ப யார் அது? நீ தான். எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே தான் இருக்குது.
யார் சொல்கிறா? வேதம் சொல்லுது, குரு எடுத்து. இது வரைக்கும் யாருமே சொல்லலை. ஏன்னா யாரோட நீ நட்பு வச்சுருந்த? பெரிய சான்றோர்கள் மத்தியிலே நீ வாழ்ந்த? உங்கள் பக்கத்து வீட்டில் பெரிய குருஜி இருக்காரா? இது பரவாயில்ல, பெரிய கொடுப்பனை. டெய்லி நித்திய தரிசனம் கிடைக்கிது உங்களுக்கு. பெரிய கொடுப்பனை இது. நித்திய தரிசனம் கிடைக்கிது. முருகப்பெருமான் நம்ம டெய்லி பார்க்குறது நித்திய தரிசனம். அதனால் தேஜோபிந்துகு பரம் தியானம். அந்த உயிரை தியானிப்பது மேலான தியானம். அதுவே விஸ்வாத்மா. உன்னுடைய உயிரே உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் உள்ள 84 லட்சம் பிறவிகள் உள்ள யோனிகளுக்கும் உள்ள ஆத்மா உன்னுடைய உயிர் தான். இந்த உயிரிலேருந்து தான் எல்லாம் வெளியில் வருது. இப்போ சிஷ்யர்கள் கனெக்ட் பண்ணி பேசினா அது புரிஞ்சிச்சா? 2000 சிஷ்யருக்குள்ளேயும் எங்குள்ளே இருக்காங்க. அவங்க எல்லாம் 2000 பேருக்குள்ளேயும் நான் இருக்கேன். நேரடியாக பிரத்யட்சமான விஷயமா உண்டா இல்லையா? ஸோ விஸ்வாத்மா, இந்த உலகத்துக்கே ஆத்மா ஒன்று தான். ஒரே நெட்வொர்க்கு தான். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். ஒரே நெட்வொர்க்கு, அதுவே சிம் கார்டு, அதுவே செல்ஃபோன், அதுவே பேசுது, அதுவே கேட்குது. இங்கிருந்து பேசுகிறவனும் அங்கிருந்து கேட்பவனும் ஒருவனே. கேட்கப்படும் அறிவும் ஒன்றே. பேசுவதும் அறிவு, கேட்பதும் அறிவு, கேட்கப்படுவதும் அறிவு. ஒன்று தானே இருக்கு. என்னத்தை பேசுகிறேன்? அறிவை பேசுகிறேன். என்னத்தை கேட்குறீங்க? அறிவை கேட்குறீங்க. எதனால் கேட்குறீங்க? ரெண்டுத்துலேயும் ஒரு அத்வைதம் இருக்குது. நான் பேசுகிறதோ உங்கள் கேட்குற சக்தியோ ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது, ஆனந்தத்தை கொடுக்குது. அதுதான் அன்பும் அறிவும் சேர்ந்தால் ஆனந்தம் பிறக்கும்னு சொல்கிறது. புரியறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் புக்கிலாம் இருக்காது. ஸோ விஸ்வாத்மா சரியா? விஸ்வாத்மா தான் சரி, உயிர் தான் சரி. எங்கே இருக்கே? கிருதி சம்சிதம், நடுவில் இருக்கிறது, ஹிருதயத்தில் இருக்கிறது. ஹிருதயம் என்பது நெஞ்சில் இருக்கிற ஹிருதயம். பூர்வ மத்தியமும் ஹிருதயம்தான், சகசிராரமும் ஹிருதயம்தான். ஆணவம் கர்மமாயன்னு சொல்கிறாங்கள்ல, அந்த ஆணவம் இல்லை இது. ஆணவம்னா அணுவிலேருந்து வரக்கூடிய, அணுவிலேருந்து வந்த ஆணவம். ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன், அணுக்கள் எல்லாம் அம்பாள்னு சொன்னேன்ல. அணுக்களை எல்லாம் அம்பாள்னு சொல்லலாம், பிருகத்தை எல்லாம் பரம்பொருள்னு சொல்லலாம்னு சொன்னேன்ல. இப்போ வந்து ஆகாயம் ரொம்ப பெருசு. ஆகாயத்தை அறிபவன் அதை விட பெரியவனா இல்லையா? நீங்கள் எது உலகத்தில் பெருசுன்னு சொல்கிறீங்களோ அதை அறிபவன் அதை விட பெரியவன் தானே. ஆகாயம் பெருசு, அதை ஒருத்தன் அறிகிறான், அப்போ அதை விட அவன் பெரியவன் தானே. இப்போ ஆச்சரியம் என்னான்னு கேட்டால், எது பெரியதோ அதை விட பெரியது. அவன் சொல்கிறான் இதுக்கு லிமிட்டேஷன், ஆகாயத்துக்கு லிமிட்டேஷன் சொல்கிறான் அவன். நம்ம அறிவுக்கே ஆகாயம் லிமிட்லெஸ். அவன் அறிவுக்கே எப்போ அது பேரறிவாக இருக்கான். பஞ்சபூதங்களை கடந்து எங்கே போயிட்டான்? அவ்வியக்தத்துக்கு போயிட்டான். அவ்வியத்துக்குள்ளே என்ன இருக்குது? அக்ஷரம் இருக்குது. அக்ஷரம் எப்படி இருக்குது? கதையாக இருக்கு, கருவாக இருக்குது, கருவாக இருக்குது, விதையாக இருக்குது. புரியுதா? ஆணவங்கிறது சூக்ஷ்மம். எப்படி இருக்குன்னா அது சூக்ஷ்மமாக இருக்குது. இந்த ஆகாசத்தில் இருட்டு இருக்குல்ல, ஆகாசத்தை கடந்து இருட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னா காட்ஸ் பார்ட்டிக்கல்ங்கிறதே அணு தான். விண்துகள்னு சொல்லலாம், அணுன்னு சொல்லலாம். எங்கேருந்து வந்திருக்கு? காட்ஸ் பார்ட்டிகல்னு ஏன் வச்சான்? அதை பார்ட்டிகல்னு சொல்லாமல் ஏன் காட்ஸ் பார்ட்டிகல்? நம்ம சொல்லலை, வெஸ்டர்ன் சொல்கிறானா இல்லையா? ஏன் அது பார்ட்டிகல், வெறும் பார்ட்டிகல்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் காட்ஸ் பார்ட்டிகல்னு சொன்னான்? எங்கேருந்து வந்திருக்குன்னு அவனுக்கு தெரியுது. இது எங்கேருந்தோ ஒரு பொருள்லேருந்து வந்திருக்கு. ஒரு பிளானெட்டு வெடிச்சுது, பிக் பேங் தியரினா. அந்த பிளானெட் எங்கே இருந்துச்சு? அதுக்கு ஸ்பேஸ் யார்? எங்கே இருந்துச்சு? அதுக்கு ஸ்பேஸ் யார்? ஒன்று இருந்தாலே அதுக்கு டைம் இருக்குது. டைம் இருந்தாலே டைம் முடியும். பூத்த பவ
பவத்து பவிஷ்யன்னு 3 வார்த்தை இருக்குது. சம்ஸ்கிருதம், ஹிந்தியில். கடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது. எப்போ அது தோன்றுனா, தோன்றலைன்னா காலாதீதம். அதனால் இந்த அணு கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, சூக்ஷ்மமாக இருக்குது. அது சேர்ந்தா தோன்றும், பிரிஞ்சிருந்தால் அவ்யக்தம், தோன்றுனா வியக்தம். சாம்பவம், சாம்ப சிவம்னு சொல்கிறோம் இல்லையா, சாம்பவம் அப்படின்னு சொன்னால் அக்னிச்சுடர்னு அர்த்தம். இந்த தேஜோ பிந்துக்கு, உயிருக்கு இன்னொரு வார்த்தை அக்னி, அக்னிச்சுடர், சிறிய அக்னி, அக்னி குஞ்சு சொல்லலாம். சாம்பவம் எப்படி இருக்கு? சாந்தமாக இருக்குது. சில நேரத்தில் ஸ்தூலம், சில நேரத்தில் சூக்ஷ்மம், சில நேரத்தில் பரமாக இருக்குது. இந்த உயிர் ஸ்தூலமாக இருக்கிறன்னா உடம்பு, சூக்ஷ்மமாக இருக்குன்னா புத்தி, மனம், சித்த, அகங்காரம். பரம்னா என்னது? காரணமாக இருக்குது. எதுக்குள்ளே இருக்குது? காரண உடம்பு தான். இப்போ நம்ம எங்கே இருக்கணும்? துரியத்தில் இருக்கணும். அதெல்லாம் விட்டுருங்க. விஸ்வன், தைஜசன், பிராக்யன் தாண்டி துரியன், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் யார்? இது விராட்டு, ஹிரண்ய கர்ப்பன், ஈசன், பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி வார்த்தைக்கு வந்துடலாம் இனிமேல். நீங்கள் இந்த 3 வார்த்தை மனம் புத்தி உணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னா, மனம் புத்தி உயிர் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் யார்? பிரம்மா, விஷ்ணு, ஈசன், பிரம்மம். அதுக்கு தான் ஒரு உதாரணம் செய்யணும். ஒரு சத்காரியத்தை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அது வேறு ஐடியா. அதான் சங்கல்பம். ஒரு சத்காரியம் பண்ணணும், ஒரு சங்கல்பம் பண்ணுது இறைவன். அதுக்கு காரணமாக இருக்கிறது தான் ஈசன். ஈசன் என்ன பண்ணுவார்னா, புத்திக்கிட்ட போய் பிளானை சொல்லுவார், பிளான் கேட்பார். புத்தி என்ன பண்ணும்? பிளானை போட்டு பிரம்மாட்ட கொடுக்கும். விஷ்ணு பிளானை போட்டு பிரம்மாட்ட கொடுப்பார். பிரம்மா எக்ஸிக்யூட் பண்ணுவார். அதை மக்கள் அனுபவிப்பாங்க. அதில் விளைவு ஒன்று இருக்குது. நல்லது நடக்குதுன்னு வச்சுங்க, எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தை மக்கள் படுறத இந்த 4வது பொருளாக இருக்குது பார்த்து ரசிக்கும். புரியுதா? இந்த 4வது பொருள் சாட்சியாக இருந்துச்சு, சங்கல்பம் பண்ணிச்சு. ஈசன் உடனே என்ன பண்ணார்? இந்த காரியத்தை நடத்தணும், ஒரு ஐடியா இருக்கே, வீடு கட்டணும், அப்படியா? பிளான் அது, செயல்பாடு அது. புரியுதா? இதுக்கு மெட்டீரியல் ஈசன் கொடுப்பார். ஏன்னா அவர் தான் ஓனர். யாருக்கு ஓனரு? இந்த பில்டிங் கட்டுற என்ஜினியருக்கும் கொத்தனாருக்கும் அவர் தான் ஓனர். யார்? ஈசன். இப்போ நீங்கள் வேதாந்தப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல பிரம்மா, அப்புறம் விஷ்ணு. எது உள்ளே போதோ அது ரொம்ப சூக்ஷ்மம், எது சூக்ஷ்மமோ அது மகத்து. அது புரிஞ்சுக்குங்க. உங்கள் உயிர் எப்படி இருக்குன்னா அப்படி சூக்ஷ்மமாக இருக்குது. அதை சொல்கிறாரு இங்கே. அது சாந்தமாக இருக்கும், சாம்பவமாக இருக்கும், அக்னியாக இருக்கும். சாம்பவம்னா அக்னி. ஆணவம் சின்னதாக இருக்கும், சிறியதாக இருக்கும். ஸ்தூலம் தோட்டத்தில் இருக்கும், சூக்ஷ்மம் தோட்டத்தில் இல்லாமல் இருக்கும். பரம் மேலானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த 1வது மந்திரம் வரைக்கும் பார்க்குறோம். முதல்ல உயிரை பற்றி, ஆத்மாவை பற்றி பேசப்போகுது. இந்த ஆணவம் அல்லது சிறியது, சாம்பவம், அக்னி, சாந்தம். அதனுடைய சொரூபம் சாந்தம், பரம்பொருளோடு இருக்கிற வரைக்கும். ஸ்தூலமாகவும் வரும், சூக்ஷ்மமாகவும் வரும், பரமமாகவும் இருக்கும். யார் அது? யார் அதுன்னு கேட்ட சவுண்டை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் அது. இந்த ஆத்மா பற்றி பேசுகிறதெல்லாம் உங்களுக்குள்ளே. ஏன்னா நீங்கள், இது ஒரு ரொம்ப புனிதமான ஒரு வார்த்தை. இது இந்த ஆத்மாங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம். அது சர்வ வல்லமை உடையது, சர்வஜன், சர்வசித்தன், சர்வேஸ்வரன் உங்களுக்குள்ளே இருக்கான். உங்களுக்குள்ளே இருக்கான்னு சொல்லக்கூடிய இந்த குருவானவர், இந்த வேதமானது ஒரு நேரத்தில் அயமாத்மா பிரம்மம்னு சொல்லுவார். இந்த ஆத்மா பிரம்மம். எந்த உபனிஷத்து? மாண்டூக்கிய உபனிஷத்.
அயமாத்மா பிரம்மம். இந்த ஆத்மா அயமாத்மா பிரம்மம் 4-5 உபநிஷத்தில் வருது. அயமாத்மா பிரம்மம். இந்த ஆத்மா குருவானவர் ஒரு நெஞ்சை தொட்டு காமிக்கிறார், ஒரு ஹிருதயத்தை தொட்டு இந்த ஆத்மா பிரம்மம். அந்த ஆத்மாவுடைய புனிதத்தை நீங்கள் அறியலை, இன்னும் அறியலை. அறிய நீங்கள் நல்லா விளங்குவீங்க. அறிய உங்கள் வல்லமை கூடும். அறிய ஆனந்தம் பெருகும். அறிய அன்பு பெருகும். அறிய அருள் பெருகும். அறிய சித்திகள் பெருகும். எங்கே இருக்க? உங்களுக்குள்ளே இருக்க. இது நாள் வரைக்கும் அறியலை, சிந்திக்கலை, வாய்ப்பு இல்லை, தப்பு இல்லை. இன்றைக்கி கேட்குறீங்க, இன்றைக்கி தான் புதுசாக இந்த ஆடியோ கேட்குறவங்களுக்கு கூட சொல்கிறேன். அந்த புனிதத்தை நம்ம அறிஞ்சோம்னா புனிதனாகிறோம். அந்த சித்தி அறிஞ்சோம்னா நம்ம சித்தனாகிறோம். அந்த யோகத்தை அறிஞ்சோம்னா நம்ம யோகி ஆகிறோம். அந்த ஞானத்தை அறிஞ்சோம்னா, அந்த அறிவை அறிஞ்சோம்னா நம்ம ஞானி ஆகிறோம். இதில் ஒன்றும் அணுவளவு கூட சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம அறிய மாட்டோன்னு என்ன பெட்டு கட்டுறேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிகிறோம், வெளியில் தெரிகிறோம். உள்ளே இருக்கிற அந்த புனிதத்தை அறிய உங்கள் பேச்சு ஒடுங்கும். உங்கள் ஆனந்தம் பெருகும். அனாவசியம் பொறாமை அது இதுலாம் சொல்கிறாங்களே, இந்த 3 உடம்பே இருக்காது, இருட்டே இருக்காது. அது வரைக்கும் இருக்கட்டும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.